நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்திலிருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம் மற்றும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் சத்யபாபு. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களை நாங்களும் தினமும் பாட சொல்ல வந்த கருத்துக்களை நீங்களும் தினமும் கேட்க வந்துடுச்சு கடல்வாணியே. நேயர்களே, நம்முடைய அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி சந்திரா அவர்கள் திருவாசகத்திலிருந்து சில வரிகளின் விளக்கத்தை கூறி நாம் எப்படி இறைவனிடம் சரணடைய முடியும் என்று தங்கள் அனுபவத்தை கூறுகிறார். கேட்கலாமா? வணக்கம், நான் திருமதி சந்திரா சோலைமலை பேசுகிறேன். என் வயசு 62. முதியவர்கள்னு சொல்லியே ஒதுக்கி வைக்காமல் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களே போதும். முதியவர்கள்னால் சொல்கிறவங்களுக்கு ஒரு நேரம் அது வரத்தானே செய்யும். அதை யோசிக்க மாட்டாங்க. எப்போ பாரு அந்த கிளத்துக்கு வேறு வேலை இல்லை, இந்த கிளவி சும்மா இருக்காது வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரிச்சலை தான் உண்டு பண்ணுவாங்க. அதாவது பொதுவாக சொல்கிறேன், நான் எப்போ பார்த்தாலும் அந்த கிளம் அது சும்மா இருக்குதா, வாயை வச்சுக்கிட்டு சொல்கிறது கேட்குதா, கொடுக்குறது சாப்பிடுதா, இந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்குன்னு யோசிக்காமல் பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம அப்படி நடந்துக்காமல் இருந்துக்கிட்டால் நல்லது தான். நம்ம அப்படி பேச வைக்கிற அளவுக்கு நம்ம நடக்கக்கூடாது. அந்த நேரத்துலலாம் அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படாமல் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அதுக்குன்னு நல்லா தனியாக ஒரு நேரத்தில் ஒதுக்கி மனசார நீ இறைவன்கிட்ட பேசுங்க. கூட இருக்கவங்க திட்டாங்கன்னா அவங்கள திட்ட வேணாம், அவங்களுக்கு திட்டாத மாதிரி நடந்துக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அவங்களால முடியலை அப்படின்னா அவங்களே எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்காக கேட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இறைவன்கிட்ட சரணடைங்க. அந்த மாதிரி அந்த தோன்ற நேரத்தில் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நீங்கள் சொல்ல மாட்டீங்க மறுபடியும் அந்த மாதிரி குற்றம் சொல்ல மாட்டீங்க, அவங்க சொல்கிற அளவுக்கு நடந்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் சொல்கிறேன், சில பேருக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சாலும் அதை பற்றி நேரம் இருக்காது, சொல்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆமாம், அது போய் சொல்லிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டு வரும். அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 15-10 நிமிஷம் அப்படி கூட ஒதுக்கினாலே போதும். ஒரு நாளைக்கு நம்மளால் அரை மணி நேரம் கூட ஒதுக்க முடியும் தானே, ஒதுக்கலாம். அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சிவன் தான், ஆதியும் சிவன் அந்தமும் சிவன், அன்பே சிவம் ஆதியே துணை. எப்பயும் சிவசக்தி அன்போட அருளோட அப்படியே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. அவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் செய்கிறவங்க, அவங்க எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கிறவங்க. நம்மளுக்கும் அது கிடைக்கிது, அது கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு அது சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு தெம்பு இருக்குது, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு சாமியை கும்பிட்டுட்டு இறைவன் எப்பயுமே சிவத்தோடு ஒன்றி இருக்கிற மாதிரி நினைங்க. திருவாசகம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது படிக்கிறதுக்கு நேரம் இருக்கா அப்படின்னு தெரியாது. அதுலேருந்து சில இது உங்களுக்கு சொல்கிறேன், அதை பாருங்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அந்த பாட்டிலோடைய அருமை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இது சொல்கிறேன் கேளுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுபார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேத நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாத நாமம் நமச்சிவாயமே
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவாசகத்தில் இருக்குது. இந்த பாட்டுக்கு எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த பாட்டில் தேன் இருக்குது, பால் இருக்குது, கரும்பு சாறு இருக்குது, இது 3 இருக்குது. இப்போ தேன் வந்து நம்மளுக்கு அது தெரியும், அதோட அருமை. அது வந்து அதுவும் கெடாது. மற்றவங்களுக்கு எவ்வளவு உணவுக்கு, அதாவது அது மருத்துவ குறிப்புக்கு நிறைய இருக்குது, அதை கொடுக்குறவங்க சாப்பிட்றவங்களுக்கு கெடுக்காது. கரும்பு சாறு வந்து வெள்ளை கட்டியாகி அப்படியே அதை கரும்பு சாறு கருப்பட்டி ஆக்குறாங்கல்ல, அதே மாதிரி அந்த கட்டியாகி நமச்சிவாயம், அதாவது சிவனுடைய அருள் அப்படியே பரிபூர்ணமாக கிடைக்குமா, இறுக்கி பிடிக்கிறது மாதிரி கிடைக்குமா. அது நமச்சிவாயம் நாம் சொன்னான். பால் வந்து தனியாக இருந்தால் இதாகும், ஆனால் அது உருக்கி நெய்யோடு கலந்து அந்த பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்கள்ல, அதோடு சேர்ந்து பால் வந்துடும். அப்போ பாலும் கிடையாது. அப்போ இதில் 3மே கிடையாது. தேனும் கிடையாது, பாலும் கிடையாது, கரும்பு சாறும் கிடையாது. கரும்பு சாறு தான் கட்டியாகி கருப்பட்டியாகி அதுவும் வந்து எத்தனை நாளுக்கு நாள் நல்லா தானே இருக்குது. சுத்தமான கருப்பட்டி எத்தனை நாள் நல்லா தான் இருக்கும். இப்போ தான் இந்த வெல்லம் இது சீனி இதெல்லாம் போட்டு செய்து குளக்குளம்னு வைக்கிறாங்க. உண்மையான கருப்பு கட்டி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 3 பொருள்லையும் இருக்கிற அந்த இது கெடாமல் இருக்கிற தன்மை, சுவையோடு இருக்கிறது, இது எல்லாமே நம்ம நினைக்கிற ஈஸ்வரனுடைய நமச்சிவாய நாமம் வந்து நம்மளை கட்டி காப்பாற்றுமா எப்பயுமே. அதான் நாதனோட நாம நமச்சிவாயமே என்ற 5 எழுத்தின் பயன் இதில் அற்புதமாக இருக்கிறதுனால, நீ எப்பயுமே என் நமசிவாய நாமம், உங்களுக்கு சிவாய நாம சொன்னாலும் பரவாயில்ல, அன்பே சிவம் சொன்னாலும் பரவாயில்ல, நமசிவாயம் சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சிவநாமம் என்ன தெரியுதோ அது நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்கள் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நேரம் இருக்கும்போது சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது நினைக்கிறதுக்கு இதை சொல்கிறது ரொம்ப நல்லது தானே. அதையே கண்டது நினச்சிக்கிட்டு அவள் அப்படி இது அப்படின்னு புரணி பேசுறதுக்கு அங்கெல்லாம் போய் பேசாமல், அதனால நம்மளுக்கு ஒரு பயனும் கிடையாது. புரணி பேசுகிறதுனாலையும் மற்றவங்களுக்கு அனாவசியமாக பேசுகிறதுனாலையும் ஒரு பிரயோசனம் கிடையாது. அதுக்கு நமசிவாய நாம நீங்கள் சொல்லிகிட்டே வந்தால் அதுக்கு பிரயோசனம் உண்டு. உங்களுக்கு நல்லது, உங்கள் வீட்டை சார்ந்தவங்களுக்கு நல்லது, உங்கள் மன அமைதிக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது, வீட்டில் இருக்க அருளும் பொருளும் அதுவே கொடுக்கும். அதனால் நீங்கள் அதுதான் முக்கியம். அதை புரணி பேசுறதில் அதெல்லாம் எந்த இதுவும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அது தேவையில்லாதது, இதுதான் தேவையில்லது. அதை மனப்பூர்வமாக நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது சிவநாமம் எப்பயுமே எந்த நேரமும் சொல்லலாம். படுத்துக்கிட்டு, எப்போ தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி, காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு சொல்லிட்டு எந்திரிச்சு வைக்கிறதுக்கு, இறைவா நமசிவாயமே, சிவசக்தியே, எந்திரிச்சு எனக்கு தூங்குறதுக்கு நேரத்தை கொடுத்து எந்திரிக்க வச்ச எல்லாத்தையும் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அதை இறை சிந்தனையோடு இறை நாமத்தோடு சொல்லிக்கிட்டு நீங்கள் எந்திரிக்கும் போது அப்போ உங்களுக்கு எப்பயுமே நல்லா மன நிறைவாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு, பேரம்பேத்திகளுக்கு வீட்டில் இருந்தீங்கன்னா அற்புதமாக பார்த்துக்கிறதுக்கு உங்களால் முடியும். அவங்களுக்கு செய்கிற வேலைகள்லாம் சிறப்பாக செய்வீங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு மோசடிக்காமல் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு செய்யுங்க. அதனால் தப்பே கிடையாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்கள்ட்ட கேட்டு செய்யுங்க. இது செய்வா, இது செய்யுமா, அது செய்வா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குங்க, செய்யும்னு சொல்லுங்கள். கேட்காமல் இருந்துட்டு எனக்கு எதுவும் கண்டுக்காமல் விடுறாங்க, அவன் இன்னும் செய்யணும்னு சொல்லி பேச்சு கேட்கல அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். நீங்களே முயற்சி பண்ணி நீங்களே இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையானது நீங்கள் தான் செய்யணும். உங்களுக்காக ஒருத்தங்களாம் வந்து இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்லவே முடியாது. நம்ம தான் நம்ம பார்த்துக்கிறணும். அதேமாதிரி நீங்கள் எப்பயுமே அவங்கக்கிட்ட பணிவாக நடந்துக்க முடியறதுனாலும் அன்பாக நடந்துக்குங்க. அன்பு தானே வாழ்க்கையை ஓட்டுது. அன்பே சிவம் அப்படின்னு எதுக்காக சொல்லியிருக்காங்க. எப்பயுமே அன்பாக இருக்கணும். அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். அன்பு, கருணை, நன்றி. அது அன்பு, கருணை, நன்றி, இந்த 3ம் எப்பயுமே நம்ம வாழ்க்கையோட ஒன்றி இணைந்திருக்கணும். அதுக்கு உதவி செய்கிறதுக்கு, நம்ம மற்றவங்க செஞ்ச உதவிகளை மறக்காமல் இருக்கிறதுக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே இறை சிந்தனை இருந்தால் தான் அது முடியும் நம்மளால்.
அதனால் எப்பயும் மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு நாமம் நமச்சிவாயமே நமச்சிவாயமே, அது உங்களுக்கு தெரிஞ்ச சிவநாமம் எதுவோ அதை சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். எல்லா வளமும் நலமும் ஆரோக்கியமும் ஆயுளும் ஆனந்தமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி, பூஜா முராடா, சாய் சுதா மற்றும் கௌசல்யா. நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.